வணக்கம். என் பேர் தாமஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, இப்ப இந்தியா, பாகிஸ்தான் ஒரு வார் டென்ஷன் இருக்கு. பார்டர்ல வந்துட்டு 2 சைடும் வந்து மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்றத தான் வந்து நம்ம இப்போ வந்து அனலைஸ் பண்ண போறோம். அதனுடைய சார்ட் தான் இப்போ நீங்க வந்து ஸ்க்ரீன்ல பார்க்குற சார்ட். இதுக்கு வந்து இம்பேக்ட் ஆஃப் வார் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதாவது ஒரு வார் டென்ஷன் இருக்கிறப்ப அது என்ன விதமான பாதிப்புகளை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு உண்டாக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரியை வந்து ஒன்று சொல்லிடுறேன். கார்கில் வார் வந்து 1999 99ல் வந்து நடக்கிறப்ப சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5% வந்து ஃபால் ஆச்சு அந்த வாரில். அதுக்கப்புறம் குயிக்காக வார் முடிஞ்ச உடனே அது குயிக்காக வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து இப்போ வருமா? இல்ல அதை விட ரொம்ப அதிகமா இருக்குமா? அப்படின்றத வந்து கடைசியா வந்து இந்த ரீபவுண்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ்லயே வந்து கடைசியா ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ரீபவுண்ட். அது வரப்ப நான் அதை பத்தி டீட்டெயிலா வந்து சொல்றேன் நானு. அதுக்கு முன்னாடி அதனால நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இத. ஒரு சின்ன வீடியோ தான் இது. ரொம்ப பெரிய லென்த்திலாம் கிடையாது. ஸோ, இப்ப நம்ம வந்து இதுல வந்து பார்ப்போம். இப்ப இது வார்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே, ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, கவர்மெண்ட் பாண்ட வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாண்ட வந்து செல் ஆஃப் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு வந்து அத வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த செல்லிங் வந்து தொடங்கிடுச்சா அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு தொடங்கிடுச்சுங்க அந்த இது. ஏன்னா, இன்னைக்கு பாருங்க, ஆ ஃபாரின் பேங்க்ஸ் வந்து ஃபாரின் பேங்க்ஸ் வந்து 20,510 சாரி 20,510 கோடி பாண்ட வந்துட்டு இந்தியன் பாண்ட வந்து செல் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் பாண்ட. ஸோ இது வந்து செல் ஆஃப் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. கவர்மெண்ட் பாண்டு செல் ஆஃப். இது கவர்மெண்ட் பாண்ட வந்து செல் ஆஃப் செல் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, பாண்டினுடைய விலை வந்து குறையும். அதே நேரத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த இது வந்து என்ன ஆகும்னா, ஈல்டு வந்து என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ அப்ப பாருங்க, ஈல்டு வந்து என்ன ஆயிருக்கு பாருங்க. இதுல இப்ப மே 7ஆம் தேதி. இன்னைக்கு வந்து 9ஆம் தேதி. மே 7ஆம் தேதி வந்து 6.33 இருந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு? 6.39 ரைஸ் ஆயிருக்கு 8ஆம் தேதி நேத்து. இன்னைக்கு வந்து அது ஃபர்தரா இன்னும் 6.48க்கு வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஈல்டு வந்து அதிகமாகும். ஸோ ஈல்டு அதிகமாகறப்ப என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து பாண்டுன்றது வந்து சேஃப் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வந்து எல்லாருக்கும் வரும். அதனால அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு பாண்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு மக்கள் ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஹிஸ்டாரிக்கலா நடக்கிற ஒரு பேட்டர்னு. எப்போ ஒரு வார் சிச்சுவேஷன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற இந்தியன் பாண்ட்ஸை வந்துட்டு செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியில போக பார்ப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்து ஃபாரின் பேங்க்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அது முதற்கட்டமாக தான் வந்து இதை வித்துருக்குறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஃபாரின் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்தியன் கரன்சியை வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, கரன்சி வந்து நம்ம இந்தியன் கரன்சியினுடைய மதிப்பு வந்து சரசரன்னு இறங்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, என்ன ஆயிருக்கு? மே 7ஆம் தேதி மே 7ஆம் தேதி வந்து ரூ. 84.89 இருந்திருக்கு இந்தியன் கரன்சி. 8ஆம் தேதி என்ன ஆயிருக்கு? 84 ரூ. 89 நேத்து 85 ரூ. 85.48. இது ஒரு யுஎஸ் டாலருக்கு 48 பைசாவா என்ன ஆயிருக்கு? வேல்யூ வந்து இதாயிருக்கு, விழுந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதை விட மேல ஏறி 85.82 85.82 ரூபாய் வந்து விழுந்திருக்கு யுஎஸ் டாலருக்கு எதிரா.
அப்ப யுஎஸ் டாலர்னுடைய மதிப்பு ஏறிட்டே போகுது, இந்தியன் ருப்பி வந்து இறங்கிட்டே போகுது. இது வந்து எதனால அப்படின்னாச்சுன்னா இந்த வார் டென்ஷனால தான் இதுவும் நடக்கும். ஸோ இப்போ நான் வந்து சொல்றது எல்லாமே நம்ம இந்தியான்னு மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரி வந்து வேற ஒரு கண்ட்ரியோட வந்துட்டு வார் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த கண்ட்ரி, ரெண்டு கண்ட்ரியுமே, இப்போ இந்தியா பாகிஸ்தான் போத், ரெண்டு கண்ட்ரிலையுமே இந்த பாதிப்பு வந்து இருக்கும். இதுதான் வந்து இப்போ ரஷ்யா யுக்ரைன்லயும் வந்து நடந்தது. இதுதான் கார்கில் வார் டைம்லயும் இதுதான் வந்து நடந்தது. ஸோ அதே இதுதான் வந்து இப்போவும் நடக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பாண்ட் செல் ஆஃப் இருக்கும், அது ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது கரன்சி வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்டு டிராப். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டு டிராப் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஸ்டாக்னுடைய விலை எல்லாமே வந்துட்டு விழ ஆரம்பிக்கும், செல் ஆஃப் ஆரம்பிக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து செல் ஆஃப் எதுனா இது ஆரம்பிக்கும்னா ஃபினான்ஷியல் செக்டார் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் அந்த ஸ்டாக்ஸ் வந்து விழும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மே 9 பேங்க் நிஃப்டின்றது உங்களுக்கு தெரியும், அது எதனுடைய இதுன்ட்டு. அது பேங்க் நிஃப்டி வந்து 0.2 -2.76% வந்து விழுந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டு வந்து ஃபினான்ஷியல் செல் ஆஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது தான் ஒவ்வொரு செக்டராக வர ஆரம்பிக்கும். இப்போ அதில் வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸ்டாக் மார்க்கெட் டிராப்ஸில் வந்துட்டு ஃபினான்ஷியல் செக்டர் வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா கோல்டு டிஃபென்ஸ், கோல்டு அப்புறம் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னாச்சுன்னா இந்த ராணுவ சம்பந்தப்பட்ட கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, நான் ராணுவத்துக்கு தயாரித்து கொடுக்குற கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸினுடைய ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆகும். அதே நேரத்தில் கோல்டுனுடைய ப்ரைஸும் வந்து ரைஸ் ஆகும். இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ராணுவத்துக்கு வந்து உபகரணங்கள்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அதனுடைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு பாருங்க மே 9 வந்து 1.77% வந்து ஏறி இருக்கு. அதே போல பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதனுடைய ஸ்டாக் வந்து 2.92% வந்துட்டு ஏறி இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வார் ஆரம்பிச்சதுன்னா என்ன நடக்குமோ அது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா இந்த வார் முடிஞ்ச உடனே இது எல்லாமே சீக்கிரமா வந்து ரெக்கவரி ஆயிடும். இது சீக்கிரமா ரெக்கவரி ஆகிறதுக்கு அதுதான் வந்து இந்த ரீபவுண்ட் அப்படின்றது. ரீபவுண்ட்னா போஸ்ட் கிளாரிட்டி. அப்போ வார் முடிஞ்ச உடனே சீக்கிரமா மார்க்கெட் வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிடும். ஆனா திரும்புறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ், அது எந்த வேகத்துல வந்து திரும்பும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 தடவை வந்து இது வந்து 3வது தடவை வந்து வார் நடக்குது பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும். இந்த இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வார் வந்து 1971 நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அந்த டைம்ல வந்துட்டு ரெண்டு ரெண்டு இதை வந்து நீங்க கவனிக்கணும். ஒன்று வந்து டிப்ளமேட்டிக், இன்னொன்று வந்து என்னன்னா மிலிட்ரி பவர். இப்போ நம்மகிட்ட என்ன அளவுக்கு மிலிட்ரி பவர் இருக்கு அப்படின்றது வந்து அது நம்மளுடைய பிசிக்கல் பவர். இன்னொன்று வந்து டிப்ளமேட்டிக் பவர், அதாவது அது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இது மற்ற நாடுகள் வந்து நம்மளை குறித்து என்ன நினைக்குது, தப்பா நினைக்கிறாங்களா, கரெக்டா நினைக்கிறாங்களா, நம்ம வந்து நம்மளை வந்து எப்படி காட்டிக்கிறோம், என் மேல தப்பே கிடையாதுடா, அவன் தான் வந்து என்னை அடிச்சான்னு காட்டிக்கிறோமா, இல்லை என் மேலதான் தப்பு இருக்குன்னு காட்டிக்கிறோமா, இந்த மாதிரி வந்து தன்னுடைய உலகத்துக்கு வந்து தன்னை வந்து காட்டுற அந்த ஒரு ராஜதந்திரம், இதுதான் வந்து டிப்ளமேட்டிக் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. ஸோ இந்த ராஜதந்திரத்துல வந்துட்டு இந்தியா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று வந்து மிலிட்ரி பவர், இன்னொன்று வந்து ராஜதந்திரம். இது ரெண்டுத்துல வந்துட்டு பார்க்குறப்ப இப்போ நம்மளுக்கு 3 வார் நடந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வார் வந்து ஆஹ், எதுக்காக நடந்தது அப்படின்னாச்சுன்னா பங்களாதேஷ் வந்து தனியா வந்து பிரிஞ்சதுக்காக நடந்த ஒரு வார் அது. அந்த வார் வந்து நடந்தது எப்ப அப்படின்னாச்சுன்னா 1971 நடந்தது. அது நாடு நடக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா சோவியத் யூனியன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த டைம்ல. சோவியத் யூனியன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னாச்சுன்னா யூஎஸும் சைனாவும் வந்து நியூட்ரலா இருந்தாங்க. ரெண்டு பேருமே நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இல்லை, கொஞ்சம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா அவங்க ஃபுல் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. ஆனா நம்ம சைடு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க நியூட்ரலா இருந்துட்டாங்க. அடுத்தது வந்து உலக நாடுகள் வந்து நம்மள என்ன நடத்துது அப்படின்னாச்சுன்னா அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ற அந்த பங்களாதேஷ்ல நடந்த மனித உரிமை மீறல்கள், பாகிஸ்தான் வந்து பண்ண அந்த மனித உரிமைகள் மீறல்களை வந்து
மீறல்கள்ல இருந்து அந்த நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக நம்ம அந்த வார்ல குதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு இருந்தது. அதாவது ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒரு நாட்டுக்குள்ள வந்து கஷ்டப்படுறான், அவனை அடிச்சு ஒடுக்குது பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்களை, சொந்த நாட்டு மக்களே வந்து அவங்க பெங்காலி பேசுறவங்க, பெங்காலி மொழி பேசுற பாகிஸ்தான் முஸ்லிம்ஸ் தான் அவங்க. இவங்க உருது பேசுற, வெஸ்டர்ன் வந்து உருது பேசுற பாகிஸ்தான். இப்ப இந்த மொழி இது நிமித்தமா வந்து அங்கேயே வந்து ஒரு பார்ஷுவாலிட்டியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லீமுக்குள்ளேயே. அந்த டைம்ல வந்துட்டு இந்தியா வந்து அந்த வார்ல அந்த அந்த பெங்கால் பேசுற அந்த முஸ்லிம்ஸ்க்கு எதிரா, ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களுக்கு எதிரா அவங்க எதிர்கொள்ற அடக்குமுறைகளுக்கு, முறைகளை முறியடிக்கிறதுக்காக ஆதரவா வந்து கரம் கொடுத்ததாக உலக நாடுகள் வந்து இந்தியாவை வந்து ஒரு நல்ல நல்ல ஆளு, நல்ல கண்ட்ரி, பரவாயில்ல, இது வந்து ஒரு மனிதாபிமான ஒரு ஹெல்ப் வந்து இந்தியா வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து இந்தியா மேல வந்து இருந்தது. எப்ப 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷா நாடா உருவாகிறப்ப நடந்த அந்த வாருன்னப்ப, அப்ப சோவியத் யூனியன் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட், சைனாவும் வந்து அமெரிக்காவும் வந்து நியூட்ரல்ல இருந்துட்டாங்க, அவங்க ஒண்ணுமே பேசல. மற்றபடி குளோபலா வந்து ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, அவன் இந்தியா செய்யறது கரெக்ட் தான்பா, அவன் நல்ல 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 வேலை தான் செய்யறான் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டிப்ளமேட்டிக்ல வந்துட்டு என்ன விதமான ஸ்கோர் நம்ம பெற்றோம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் அலைன்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ராஜதந்திரத்துல வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, வின் பண்ணிட்டோம். மிலிட்ரி பவர் மட்டும் இல்ல, நம்ம அந்த ராஜதந்திர அந்த இதுவும் நம்மளை வந்து நல்லவனா காட்டிக்கிறதுல வந்து நம்ம உண்மையிலே அந்த டைம்ல நல்லதுதான் செஞ்சோம். அதை காட்டிக்கிறதுல வந்து நம்ம வெற்றி அடைஞ்சோம். உலக நாடுகள் நம்மளை வந்து நல்லவர்களா வந்து பார்த்தது. பாகிஸ்தானை வந்து அந்த மாரி அவங்க பார்க்கல. அடுத்து நடந்தது வந்து கார்கில் வார். இது வந்து எப்ப நடந்ததுன்னா 1999ல நடந்தது. ஸோ இந்த வார் நடக்கிறப்ப இதுல வந்துட்டு என்ன மாதிரியான இது நம்மளுக்கு இருந்தது, டிப்ளமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சப்போர்ட் இருந்ததா என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து சரியான ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது டிப்ளமேட்டிக்கா. என்ன அப்படின்னாச்சுன்னா, எல்ஓசியை தாண்டி உள்ள வந்துட்டான். யார் உள்ள வந்தது? பாகிஸ்தான். அதாவது எல்லைக்கோட்டை தாண்டி அந்த லோக்கல் எல்லை இதை தாண்டி உள்ள வந்ததால நம்ம மேல தப்பு இல்லை, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதா வந்தது. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, அந்த டைம்ல வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு பிரசிடெண்டா இருந்தது வந்து பில் கிளின்டன். அப்ப பில் கிளின்டன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்ட்ராங்கா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு பாகிஸ்தானுக்கு. அந்த இந்தியாவை விட்டு வெளியில போ அப்படின்ட்டார். இம்மிடியட்டா நீ வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து பயங்கர ப்ரெஷர் பாகிஸ்தானுக்கு. அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி. அது இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னா, யூரோப் இருக்கு, யூரோப்ல இருக்க கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, யூரோப்பியன்ஸ். அந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாமே வந்துட்டு பயங்கர சப்போர்ட். யாருக்குன்னா நம்மளுக்கு பயங்கர சப்போர்ட். பாகிஸ்தானுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீங்க அத்துமீறி ஊடுருவனது தப்பு, வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலயும் வந்து நம்மளுக்கு யூரோப்பியன் யூனியனுடைய சப்போர்ட் நம்மளுக்கு அது ஒரு பெரிய வெற்றி. ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப கிளவரா பண்ணோம். அதாவது வந்து வாரை வந்து லோக்கல்லே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். லோக்கல்லே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கெப்ட் வார் லோக்கலைஸ்டுன்னுவாங்க. அதாவது வந்து வாரை வந்து லோக்கலைஸ்டாவே வச்சுட்டோம். நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆக விடல. அந்த எல்லையிலேயே அடிச்சுக்கிட்டோமே ஒழிய, நம்ம போய் அவங்க டெரிட்டரியில, அவங்க எல்லைக்குள்ள போய் நம்ம எதையும் தாக்கல. நம்ம எல்லையை தாண்டி போய் அவங்கள தாக்கல. அதனால வந்துட்டு நம்ம மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம். ஏன்னா இன்டர்நேஷனல் பார்டர் எல்லாத்தையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம நம்ம வந்து வேர்ல்டு வந்து நம்மளை வந்துட்டு பாராட்டுறதுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸா அமைஞ்சது. இது வந்துட்டு என்னன்னா கார்கில் வார்ல நடந்த ஒரு சம்பவம். அப்போ வந்து இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்கா வந்துட்டு மிலிட்டரியாவும் நல்லா இருந்தது, டிப்ளமேட்டிக்காவும் வந்து ஃபுல் இதை வந்து ஆதரவை வந்து எல்லா உலக நாடுகள்ல இருந்து பெற்றிருந்தது. இதனால கார்கில் வாருக்கு அப்புறமா மார்க்கெட் ஃபால் ஆகி விழுந்தது பாத்தீங்களா, விழுந்த மார்க்கெட் சரக்குன்னு மேல ஏறிடுச்சு வார் முடிஞ்ச உடனே. இதான் வந்து ரீபவுண்ட். ஸோ இந்த மாதிரி ரீபவுண்டு இப்ப நடக்குமா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும் நம்ம. இதுல தான் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா யூஎஸ் வந்து நியூட்ரலா இருக்கு. அந்த கார்கில் வார்ல வந்து யூஎஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட், யூரோப்பியன்ஸும் ஃபுல் சப்போர்ட், வேர்ல்டே சப்போர்ட் நம்மளுக்கு. ஏன்னா அந்த 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 சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி.
ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னாச்சுன்னா, இது வரைக்கும் யுஎஸ் வந்து 2க்குமே 2 பேருக்குமே நியூட்ரலா இருக்கு. அது பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணல, இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணல. 2 பேரும் வந்து நிறுத்துங்க அப்படின்ட்டு ஒரு 2 பேருக்கும் ஒரு ஜெனரலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற மாரி குடுத்துட்டாங்க. 2வது என்னன்னா, நம்மளுக்கு சோவியத் யூனியன் வந்து எப்படி வந்து 1971ல வந்து ஈஸ்ட் பங்களாதேஷ் அப்ப வந்து நம்மளுக்கு ஃபுல் பேக்கப் குடுத்ததோ, சப்போர்ட் பண்ணுச்சோ, அந்த சப்போர்ட்ட ரஷ்யா குடுக்கல. சைலன்ட்டா இருக்கு. சைனாவும் வந்து சைலன்ட்டா இருக்கு. 2 பேருமே வந்து சைலன்ட்டாங்க. இதுவும் நம்மளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, ஓஐசி கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து பாகிஸ்தானுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல, இந்தியாவுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல. இவங்க வந்துட்டு இவங்களும் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லப் போனா அவங்க வந்து இந்தியாவினுடைய இந்த ரிலிஜியஸ் டென்ஷனு, பிரஸ் ஃப்ரீடம் இந்த மாரி இதுலலாம் வந்து இஷ்யூஸ்லலாம் வந்துட்டு நம்மளுடைய பவர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதாவது இந்தியா வந்து ஒரு பிரஸ் ஃப்ரீடம் வந்து கிடையாது இந்தியாவுல. ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு இமேஜ் வந்து வே வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த டிப்ளமேட்டிக் பவரை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப வீக் ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் மீடியா பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் மீடியாஸ் வந்து ஒரு சில மீடியாஸ் நம்மளை சப்போர்ட் பண்றாங்க. ஒரு சில மீடியாஸ் நம்மளுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப, இத வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாகிஸ்தானோட செஞ்ச 2 வார் அப்ப நம்மளுக்கு இருந்த டிப்ளமேட்டிக் சப்போர்ட் இப்ப இல்ல நம்மளுக்கு. இதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த வார்ல வந்து மார்க்கெட் விழுந்ததுன்னா, இந்த மார்க்கெட் எவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டு திருப்பி வந்து எழும்பும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ இத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த டிப்ளமேட்டிக் மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி எடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த வார் எவ்வளோ சீக்கிரத்துல இது முடியுதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா இந்த இதுல இருக்கிறது எல்லாமே வந்து அதிகமாகும். நிஃப்டி எல்லாமே வந்து ஃபால் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு. டிஃபென்ஸ் ஸ்டாக் மட்டும் ஏறும். கோல்டு வந்து பிரைஸ் வந்து ஏறும். கரன்சி வந்து வீக் ஆகும். இதுதான் வந்து நடக்கும். சரி, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக போட்ட வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.